Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல பிஸ்கட் நாட்டும் சிவன்கன் நாட்டும் சேர்ந்து எப்படி ஒரு கூடை போடலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட்டு. இப்போ நம்ம போட போகிற கூடை இதுதான், பிஸ்கட் நாட்டு சிவன்கன் நாட்டும் சேர்ந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். க்ரீன் கலர் வயரை எடுத்துக்கோங்க, அது 8 அடியில் 24 வயர். எல்லோ கலர்லேயும் 8 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறதுக்கான பேசிக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். 24 வயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க, எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் உள்ள வயரில். இந்த மாதிரி போட்டு வச்ச நாட்டை எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபுல்லாகவே நான் பேஸ் ஃபுல்லாகவே சாதாரண நாட்டில் பேஸ் போட்டுட்டு அடுத்தது மேலே தான் நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 நாட்டையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாட்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த இதில் இருந்து ஏதாவது ஒரு வயரை எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். இது ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட்டும் சிவன்கன் நாட்டும் சேர்ந்தது தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 நாட்டை ஜாயின் பண்ணோன்னா 3ஆவதாக ஒரு நாட் க்ரியேட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுன்னா எல்லா நாட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா நாட்டையும் போட்டு வச்சுட்டேன். எல்லோ கலரில் நாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் நாட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி எல்லா வயரையுமே நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நாட் மட்டும் எல்லோ கலரில் உள்ளதில் மட்டும் 2 வயரை ஜாயின் பண்ண வேணாம். பாருங்கள், 2 நாட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாமே எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் டைமண்ட், இப்போ ஒரு டைமண்ட் டிசைனில் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ மேலே உள்ளதில் ஜாயின் பண்ணாமல் கீழே உள்ளதில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் மேலே உள்ளதை ஜாயின் பண்ணாமல் கீழே உள்ளதில் இந்த மாதிரி நமக்கு கிராஸாக இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேலே உள்ள 2 வயரையும் எடுத்து விட்டுட்டு இந்த வயரில் ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு வயரையும் பக்கத்தில் உள்ள வயரையும் எடுத்து ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே டபுள் கலரில் நமக்கு கிடச்சிருக்குது. ஒரு எல்லோ ஒரு க்ரீன், இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் டபுள் கலரில் வந்திருக்குது. இதே மாதிரி இப்போ எல்லோ கலர் இருக்குது, அடுத்தது க்ரீன் கலரில் எடுத்து போட்டுக்கணும் நாட்டில். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் மேலே உள்ள இந்த சைடில் ஒரு வயரையும் அந்த சைடில் உள்ள ஒரு வயரையும் மேலே உள்ளதை விட்டுறணும். நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்து போடணும். அதாவது கீழே உள்ள நாட்டை மட்டும் எடுத்து போடணும். இந்த இதுலேயும் கீழே உள்ளது, இந்த இதுலேயும் கீழே உள்ள நாட்டை எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிஸ்கட் நாட் கூட எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சிவன்கன் நாட் பிஸ்கட் நாட் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டபிள்யூ ஷேப் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறையா கூட வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கிராஸ்கட் கூடையில் நிறைய மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஹேண்டில் மாடல் நிறைய மாடல் கொடுத்துருக்குறேன். ஒரு 10, 16, 20 கிட்ட ஹேண்டில் மாடல் கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், க்ரீன் எல்லோ க்ரீன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கணும். எல்லோ கலர் நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் நாட்டை எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த 2ல் மேலே உள்ள ஒன்றை விட்டுறணும். அதே மாதிரி அந்த பக்கமும் மேலே உள்ளதை விட்டுட்டு கீழே உள்ள 2தையும் எடுத்து நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம கீழ்ப்பகுதியிலையும் கீழே உள்ள 2 மட்டும்தான் எடுத்து நாட் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி கீழ் உள்ளதில் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டாச்சு.
பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லோ க்ரீன் போட்டிருக்கிறேன். அடுத்தது எல்லோ க்ரீன் அடுத்தது எல்லோ கலர் வந்து ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. க்ரீன் அந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. 5 எல்லோ கலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 க்ரீன் கலர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 எல்லோ வயரை வந்து தனித்தனியாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஜாயின் பண்ணணும். அது எப்படின்றத பார்ப்போம். 5 நாட் தான் எல்லோ கலரில் இருக்குது. இந்த மாதிரி 2 நாட் வந்து தனித்தனியாக வச்சுருந்தோம். அந்த ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 நாட்டை இப்போ யூஸ் பண்ணி பேஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே ஒன்று விட்டுருங்க, கீழ் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நாட். எப்பயுமே நீங்கள் மேலே உள்ள நாட்டை விட்டுறணும், கீழே உள்ளதில் மட்டும்தான் நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போது நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறணும். இந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் கலரில் கிடைக்கும். இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எல்லோ கலர் தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடையும் ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு பக்கத்தையும் ஜாயின் பண்ணிடணும். அனதர் சைடு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் ஜாயின் பண்ணிடணும். அந்த ஒரு பீஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இதுக்கு மேலே அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறணும். நீங்கள் 2 பக்கமுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரே சைடு மட்டும் சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 2 பக்கமுமே மாற்றி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எல்லோ கலர், இந்த பக்கம் ஒரு எல்லோ கலர், 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கிராஸாக தான் இருக்கும். அந்த கிராஸாக இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். பார்ட் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.